Question number 8. If sin inverse of x squared minus cos inverse of x whole squared is equal to a, the value is equal to 0 to 1, the value of 2x squared minus 1 value கண்டுபிடிக்கணும். இது question. அப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா given question எடுத்துக்கிட்டேன் sin inverse of x squared minus cos inverse of x squared is equal to a. இதை எடுத்துக்கலாமா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் a squared minus b squared. எப்படி எழுதலாம் ஃபார்முலா? a squared minus b squared is equal to a plus b into a minus b. ஃபார்முலா தெரியும் இல்லையா? அந்த கான்செப்ட் படி இது எப்படி எழுதிக்கலாம்டா sin inverse of x plus cos inverse of x நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் sin inverse of x minus cos inverse of x பிரிச்சுக்கலாமா ரெண்டா ரைட்டு. இப்போ இதை பாஸுக்கு டக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியணும். ஆல்ரெடி போன சம் கொஸ்டின் நம்பர் 7ல் போட்ட ப்ராப்பர்ட்டி தான் எங்கேயும் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாட் ப்ராப்பர்ட்டி? sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. ஓகே, ஸோ அப்போ இந்த இதோட வேல்யூ பார்த்தோன்னா pi by 2ன்னு போட்டுக்கலாமா? இப்போ pi by 2 into what value? sin inverse of x minus cos inverse of x is equal to value a. அப்போ இது ஃபார்முலா பண்ணால் sin inverse of x minus cos inverse of x is equal to ப்ராடக்ட் பண்ணால் 2 by pi வேல்யூ போட்டுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலிருந்து ஒன்று சைன் இன்வெர்ஸை பை பை 2 சைன் இன்வெர்ஸை சேஞ்ச் பண்ணு இல்லை காஸ் இன்வெர்ஸ் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணு. நான் என்ன பண்ணுறேன் சைன் இன்வெர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சைன் இன்வெர்ஸ் எப்படி போட்டுக்கலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி யோசிங்க. காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிக்கலாமா? அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வாட் ரியாக்ஷன்? பை பை 2 மைனஸ் ஓகே சாரி நான் என்ன பண்ணேன் சைன் இன்வெர்ஸ் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன் இல்லையா? இப்போ பெட்டர் சைன் இன்வெர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணேன், காஸ் இன்வெர்ஸை சேஞ்ச் பண்ணல, சைன் இன்வெர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன் சைன் இன்வெர்ஸோட வேல்யூ தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணலாமா? ரைட். அப்போ ஹியர் ஃபாலோ பண்ணிங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ பை பை 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு சீக்வல் டு 2a பை பை. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ பை பை 2 ஓகே மைனஸ் 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு சீக்வல் டு 2a பை பைன்னு கிடைக்குமா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? ஓகே, அப்போ இதை கூட வச்சுக்கோங்க. இப்போ 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a பை பை மைனஸ் பை பை 2. இந்த மைனஸால் ப்ராடக்ட் பண்ணி விட்ருங்க. எல்லாத்தையும் மைனஸால் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் வேல்யூ கிடைக்கும்? 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸாக ப்ராடக்ட் பண்ணும்போது இது ப்ளஸ் இது மைனஸ் ஆயிருமா? இப்போ பை பை 2 மைனஸ் 2a பை பை அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு இந்த சம்மோட நான் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்களேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இதான் நீ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகே, கரெக்டாக கேஸ் அவுட் பண்ணி பாருங்கள். 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய 2x ஸ்கொயர் மைனஸ் 1க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஃபார்முலாவா? 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இட்ஸ் எ ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, அப்போ வாட் ஃபார்முலா? 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos inverse of 2x square minus 1. இந்த பேஜ் கன்வீனியன்ட் காட்டி நான் இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ ஹியர் யூ கோட் பண்ணிங்கன்னா ஒன் ரியாக்ஷன் cos inverse of 2x square minus 1 is equal to pi by 2 minus 2a by pi. இப்போ cos inverse அண்ட் கொண்டு போயிருங்க. இப்போ வாட் ரியாக்ஷன் 2x square minus 1 is equal to cos of pi by 2 minus 2a by pi. Cos of 90 minus theta is equal to sin theta va. அப்போ sin 2a by pi. Is clear? அப்போ 2x square minus 1 is equal to sin 2a by pi. Okay. அப்போ sin 2a by pi. That is option B. Understood children?